கல்யாணம் ஆன உடனே குழந்தை உருவாகலை அப்படின்னா அந்த சமுதாயத்தில் பக்குவம் இல்லாத சில பேர் பல அவதூறு பேச்சுக்களை பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுறாங்க. அதுவே அந்த சூழ்நிலை கண்டினியூ ஆகும்போது இவங்களுக்காகவாது இந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிற எண்ணத்தை கூட உருவாக்கி விட்டுருவாங்க. ஆனா அதுக்காக மட்டும் குழந்தைய பெற்றுக்காம அடுத்த தலைமுறையை அடுத்த சங்கதியை உருவாக்குறதுக்கு உங்களோட பங்களிப்பு இருக்குதுங்கிற அந்த ஆழமான உண்மையை உணர்ந்து அந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணும்போது நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சப்போஸ் குழந்தைக்காக நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மென்சஸ் பீரியட் டே 1ல இருந்து 13வது நாள்ல இருந்து 17வது நாள்குள்ள அந்த டைம்ல தாம்பத்தியத்தை பிளான் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைம் தான் கருமுட்டை நல்லா வளர்ச்சியாகி ரிலீஸ் ஆகிற தருணம். அந்த தருணத்துல ஸ்பெர்மும் போய் ஜாயிண்ட் ஆகும்போது தான் அது குழந்தை உருவாகிறதுக்கு காரணமா இருக்குங்க. அதே மாதிரி அந்த தாம்பத்தியம் வச்சுக்கிற அன்னைக்கு ஒரு டிவி பார்த்துட்டோ மொபைலை பார்த்துட்டோ பல விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாம அந்த குழந்தை இந்த சமுதாயத்துல எப்படி ஒரு பேர் புகழ் அடையணும், உங்களுக்கு கிடைக்காத என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த மனநிலையோட தாம்பத்தியம் வச்சுக்கும் போது நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னுமே அதிகமா இருக்குங்க. இப்போ நீங்க தாம்பத்தியம் வச்சுட்டு அடுத்த ஒரு 3 நாள் 4 நாளைக்கு எந்த டிராவலும் வச்சுக்காம மன உளைச்சல்லாம் இல்லாம மனசை ஹாப்பியா வச்சுக்குங்க. அப்போ கன்சீவ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இல்லைங்க நாங்க நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பிளான் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனாயிரம் கோடி வேணாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியங்கிறது நீங்க எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் உருவாக்க முடியாது. ஏன்னா ஏஜ் ஆக ஆக கருமுட்டையோட அந்த குவாலிட்டியும் ஸ்பெர்மோட குவாலிட்டியும் கம்மியாயிருங்க. சின்ன வயசுல அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியும் கருமுட்டையோட குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. 98% நல்லா இருக்கிற கருமுட்டையும் ஸ்பெர்மும் ஜாயின் பண்ணி குழந்தை உருவாகிறத விட 100% ஆரோக்கியமா இருக்கிற கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்ந்து உருவாகிற குழந்தையோட ஆரோக்கியம் பலாயிரம் மடங்கு மேன்மையா இருக்குங்க. அதனால நீங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏர்லி ஸ்டேஜ்லயே குழந்தைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு 10 மாத காலமும் மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டு உங்க குழந்தைக்கு என்னென்னலாம் கிடைக்கணுங்கிறத மனசுல ஆசையா நீங்க அந்த உணர்வோட அந்த பீரியடை நீங்க டிராவல் பண்ணுங்க. சமுதாயத்துல நல்ல குழந்தைய உருவாக்குற பங்களிப்பு உங்களுக்கும் நல்லபடியா கிடைக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சு உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க.